எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து வலசரவாக்கம், அதாவது போரூர் போகிற வழியில் வலசரவாக்கத்தில், அதாவதுங்க எல்லாத்துக்குமே வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய டாட்டா உடுப்பி ஹோட்டல் சிக்னல் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த டாட்டா உடுப்பி ஹோட்டல் வந்து அங்கேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து பாக்கியா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் டாட்டா உடுப்பி ஹோட்டல் சிக்னலுங்கிற பேரை சொல்லியிருக்கிறேன். அந்த டாட்டா உடுப்பி ஹோட்டல் சிக்னல்லேருந்து சிக்னல் பக்கத்தில் வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸு. இந்த ரெண்டு லேண்ட்மார்க்கு வந்து நான் முக்கியமாக சொன்னதான் உங்களுக்கு தெரியும் இந்த இடங்கிறது. ஜஸ்ட்டு இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரி நகர், வலசரவாக்கத்தில் கிருஷ்ணமாச்சாரி நகர்னாலும் எல்லாத்துக்குமே தெரியும். கிருஷ்ணமாச்சாரி நகரில் திருமலை தெரு, ஸ்ட்ரீட் நேம் பார்த்தீங்கன்னா திருமலை தெரு. அதாவதுங்க இப்போ இந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி. இந்த இடத்தோட நீள அகலம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 40க்கு 60. இந்த இடத்தோட அளவு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. வலசரவாக்கம் கிருஷ்ணமாச்சாரி நகரில் திருமலை தெருவில் இந்த இடம் இருக்குது, சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த இடம் பட்டா லேண்டு. ஆனால் பேங்க்கில் வந்து லோன் கிடைக்கும். அப்ரூவல் வேணும்னா லேண்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பையர் வந்து அப்ரூவல் வந்து வாங்கிக்கலாம். இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா ஏரியா வந்து நீட்டாக இருக்கும், காமாக அமைதியாக இருக்குங்க. ஃப்ளாட் கட்டலாம், இல்லைன்னா இண்டிவிஜுவல் வில்லா கட்டுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான இடம் தான் இப்போ இந்த இடம். இந்த இடத்தோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங்காக இருந்தால் கூட இந்த இடத்துல கொஞ்சம் கூட கோர்ஸ் இல்லாமல், அதாவதுங்க ஒரு சில இடம் பார்த்தீங்கன்னா 1 அடி 2 அடின்னு முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் இருந்தால் கூட இந்த இடத்துல கொஞ்சம் கூட கோர்ஸ் கிடையாதுங்க. சரியான அளவு தாங்க, 40க்கு 60 இதோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். அருமையான இடங்க. அதாவதுங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வலசரவாக்கம், அதாவது வடபழனி ஆர்காட் ரோட்டிலேருந்து போரூர் வரைக்கும், அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, மெட்ரோ வந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்த நாட்கள்லேருந்து இப்போ இந்த நாட்கள் வரைக்கும் எந்தெந்த இடமெல்லாம் வந்து கிரவுண்ட் ரேட்டு கம்மியாக இருந்துச்சோ அந்த இடத்தின் உரிமையாளர்கள் எல்லாமே கிரவுண்ட் ரேட்டை வந்து 4 கோடிக்கு கம்மி இல்லாமல் வலசரவாக்கம் ஏரியாவில் விற்றுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய புதுசாக இடம் வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், நம்பவே முடியாது. ஏன்னா சில பேர் கொஞ்ச நாளுக்கு ரொம்ப நாளாக இடம் பார்க்குற கஸ்டமர் இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்க, எங்கிட்டே கூட இருக்காங்க. அவங்களுக்காக இடத்த சொல்லும்போது ஐயோ என்னங்க இவ்வளோ ரேட் ஆகிடுச்சா, அவ்வளோ ரேட் வந்துருச்சு அப்படின்னு தான் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரேட்டை வந்து எல்லா ஓனர்ஸுமே அதிகப்படுத்திட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த வலசரவாக்கம் ஏரியாவில் அதிகமான மீடியேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, அக்ரிமெண்ட் ஹோல்டர் இருக்கிறாங்க, பவர் ஹோல்டர் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரு அட்வான்ஸை போட்டு டாக்குமெண்ட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ரேட்டை மட்டும் அதிகமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பதிவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்முடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய இடத்த பற்றின பதிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓனர்ஸ்ட்டு இருந்து நம்ம போடுறோமே தவிர, பவர் ஹோல்டர் அக்ரிமெண்ட் ஹோல்டர்னால் அந்த இடத்த பற்றி நம்ம பதிவு போட மாட்டோம், அவங்கள்ட்ட வியாபாரமே பண்ண மாட்டோம், சரிங்களா? அதனால் இந்த இடத்தோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் வந்து நிர்ணயம் பண்ண ப்ரைஸ் வந்து 3,65 லட்சம். நீங்கள் இடத்த பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். நீங்கள் எவ்வளோ நாளில் சீக்கிரமாக முடிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னமும் ரேட்டை வந்து குறைக்க உண்டான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது.
இப்போ நான் சொல்லக்கூடிய ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது நல்ல ரேட்டு தாங்க. இன்னமும் ரேட்டை வந்து குறைச்சி பேசலாம். சரிங்களா? அதனால் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பற்றின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம்.